அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் மக்காவிலே ஏன் தோற்றுவித்தான் என்பதனை நாங்கள் பார்க்கின்ற போது, உலகத்தின் மத்திய பகுதியில் மக்கா இருப்பதனை அளவிட்டு கூட சொல்ல முடியும். வெறுமனே படத்தை பார்த்தால் கூட அதனை புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவையும் அடுத்த ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களையும் ஐரோப்பா போன்ற கண்டங்களையும் வைத்து மக்கா எங்கு இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் உலகின் மைய பகுதியில் மக்கா இருக்கிறது என்பதனை கணித்துக் கொள்ள முடியும் வெறும் பார்வையிலே. இதனை அளவிட்டு நோக்கிய அறிஞர்களும் கூட, உலகத்தை அளவிட்டு நோக்கிய அறிஞர்களும் கூட சரியான மைய புள்ளியில் தான் மக்கா இருக்கிறது என்பதனை ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே இறுதி தூதராக வந்த, முழு மனித சமூகத்துக்கும் தூதராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் மத்திய பகுதியில் இருந்து அனுப்புவதுதான் பொருத்தமானது என்று கண்டு அல்லாஹு தஆலா அந்த தூதரை உலகத்தின் மத்திய பகுதியாகிய மக்காவிலிருந்து அனுப்பி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகுக்கு வந்த போது, அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது, உலகில் மிகவும் முக்கியமாக காணப்பட்ட சாம்ராஜ்யங்கள், இன்னொரு வகையில் சொன்னால் உலகில் ஆதிக்கம் செலுத்திய சக்திகள் என்னவாக இருந்தன என்று நாங்கள் பார்க்கின்ற போது, பாரசீக சாம்ராஜ்யம், அங்கு நாங்கள் சிவப்பு கலர் காட்டியிருக்கின்ற பாரசீக சாம்ராஜ்யம் ஒரு பகுதி. இங்கு இந்த பக்கத்தால், அதாவது அரபு தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற பகுதி, அந்த பகுதியில் ரோம சாம்ராஜ்யம் உலகத்திலே அந்த காலப்பிரிவில் ஆதிக்கம் செலுத்தியது. இன்று நாங்கள் ரோம் என்று சொல்லக்கூடிய இத்தாலியுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த ரோம், அதன் பின்னணியில் உருவாக்கிய ரோம சாம்ராஜ்யம் 2 பகுதிகளை கொண்டிருந்தது. ஒன்று ஐரோப்பாவின் ஒரு பகுதி, ஒரு பெரிய பகுதி அந்த சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. திரும்ப ஆசியாவின் ஒரு பெரிய பகுதி அந்த சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. ஆப்பிரிக்காவின் வடபகுதியும் அரபு தீபகற்பத்தின் வடபகுதியும் அரபு தீபகற்பத்தின் கிழக்கில் ஒரு பகுதியும், இப்படி ஒரு பெரிய ஒரு பகுதி அந்த சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது என்று நாங்கள் காணுகிறோம். இதே போன்றுதான் ஆப்பிரிக்காவின் தென் பகுதியிலும் கூட அந்த காலப்பிரிவில் ஹபஷ ஒக்சூம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரரசு அந்த காலப்பிரிவிலே காணப்பட்டது. இப்படி பல பேரரசுகள் சூழ இருக்கின்ற போது, அல்லது பல சாம்ராஜ்யங்கள் சூழ இருக்கின்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மக்காவிலே பிறக்க செய்கிறான். அவர்களை மக்காவிலே தூதராக அனுப்பி வைக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உலகம் முழுக்க பெரும் சாம்ராஜ்யங்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த போது, அந்த சூழலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு தூதராக வருகிறார்கள். மக்கா என்ற அந்த தீபகற்பத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் தூதராக வருகிறார்கள். சுத்தி இருந்த சாம்ராஜ்யங்கள் ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக மிக உயர்ந்த தரத்தில் இருந்த போதிலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த எல்லா சாம்ராஜ்யங்களையும் விட்டுவிட்டு நாகரீக வாசனை இல்லாத பெரிய சாம்ராஜ்யமாகவோ குறைந்தது ஒரு நாடாகவோ இல்லாது, நாடு கூட இல்லாது, ஒரு தனி அரசாங்கம் கூட இல்லாது, வெறுமனே கோத்திரங்களாக பிரிந்து வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்தார். எனவே இந்த வகையில் அல்லாஹ் தஆலா என்ன பின்னணியில், என்ன நோக்கத்தை கொண்டு இந்த அரபு தீபகற்பத்தை, பாலைவனத்தை கோத்திரங்களாக பிரிந்து மிகவும் எளிமையான அமைப்பில் வாழ்ந்த நாகரீகமற்ற மக்களுக்கு மத்தியில் ஏன் அந்த தூதரை அனுப்பி வைத்தார் என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்க முடியும். நாங்கள் அதனை இங்கு வாதிப்பது அல்லது பேசுவது நோக்கமாக இல்லாவிட்டாலும் கூட இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அமைந்தது என்ற உண்மையை சொல்வதற்கு முனைக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலப்பிரிவில், எல்லா காலப்பிரிவிலும் தான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பொருளாதாரம் என்பது எல்லா காலப்பிரிவிலும் மனிதர்களுக்கு மத்தியில் மிகுந்த பாதிப்பையும் செல்வாக்கையும் ஏற்படுத்துவது. பொருளாதார பலம்தான் ஒரு அரசுடைய, தனி மனிதனுடைய, குடும்பத்துடைய, சமூகத்துடைய பலமாக அமைகிறது.
பொருளாதார பலம் மிகவும் அடிப்படையான. இந்த வகையில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலப்பிரிவை எடுத்து பார்த்தால் பொருளாதார ரீதியான ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாகத்தான் அரபு தீபகற்பம் அல்லது மக்கா காணப்பட்டது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அரபு தீபகற்பம் அல்லது மக்கா காணப்பட்டது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த படத்தினூடாக நீங்கள் அதனை பார்க்க முடியும். வடக்கு பகுதியிலிருந்து ரோம சாம்ராஜ்ய வியாபார ஒழுங்கு அரபு உலகத்தின் உள்ளே வந்தது. இந்தியா, சீனா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து கடல் வழியினூடாக அரபு தீபகற்பத்துக்குள்ளால் அந்த செல்வங்கள், பொருட்கள், வியாபாரம் வந்து சேர்ந்தது. அரபு தீபகற்பத்தில் இருந்தும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலும் இதே வகையான வர்த்தகம் ஒன்று அந்த காலப்பிரிவிலே காணப்பட்டது என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சரியாக குறித்து காட்டுகிறார்கள். அரபு மக்கள் நடுவில் இருந்து கொண்டு, அதாவது மத்திய பகுதியில் இருந்து, மைய பகுதியில் இருந்து கொண்டு ஆப்பிரிக்காவிலிருந்தும் வடக்கில் இருக்கிற ஐரோப்பாவிலிருந்தும் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஏனைய பகுதிகளுக்கு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அல்லது ஆசிய நாடுகளுக்கு அந்த பொருட்களை கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து பொருட்களை எடுத்து வந்து வட ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார்கள் என்று வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது. இப்படி ஒரு வர்த்தக மைய நிலையமாக ஏறத்தாழ மக்காவும் மக்காவை சூழ இருந்த பகுதிகளும் காணப்பட்டன என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். இந்த பின்னணியில் தான் உண்மையில் நாங்கள் அபரஹாவுடைய படையெடுப்பையும் விளங்கிக் கொள்வதற்கு முனைகின்றோம். அபரஹாவுடைய படையெடுப்பை பற்றி சொல்கின்ற அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபீலில் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களின் சூழ்ச்சியை அல்லாஹ் சிதறுறச் செய்யவில்லையா என்று சூழ்ச்சி என்ற சொற்பிரயோகத்தை பாவித்ததற்கு இது ஒரு முக்கியமான காரணம். அபரஹா வெறுமனே அந்த காபத்துல்லாவை உடைப்பது மாத்திரமல்ல அவருடைய நோக்கம், இந்த வணிக மைய நிலையத்தை, வர்த்தக மைய நிலையத்தை மாற்றுவதும் அவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது என்பதனை நாங்கள் வரலாற்றை படிப்பதனூடாக விளங்கிக் கொள்கின்றோம். இந்த பின்னணியில் தான் அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா கைதஹும், அவர்களின் சூழ்ச்சியை என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது, தூதராக வருகின்ற போது இத்தகைய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது என்பதனை நாங்கள் இரண்டாவதாக புரிந்து கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்ற போது, ஹஜ்ஜுக்கு போன யாரும் ஹஜ்ஜின் ஒரு வாயிலை, ஒரு புற வாயிலை பார்க்கின்ற போது அந்த வாயிலுக்கு நேராக இருக்கின்ற ஒரு பகுதியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு இருந்தது. இப்போது அது மக்தபத்து மக்கத்தல் முக்கர்ரமா, மக்காவின் லைப்ரரி என்ற பெயரில் ஒரு லைப்ரரியாக அது இயங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீடு இப்படி ஒரு லைப்ரரியாக இப்போது இயங்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்ற ஒரு வீட்டில் தான் பிறந்தார்கள் என்பதனை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை மிகவும் கஷ்டத்தோடும் துன்பங்களோடும் கடந்து, இடையில் அல்லாஹு தஆலா அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இயல்பாகவே அவர்களுக்கு இருந்த சிந்தனையின் காரணமாக இந்த வழிகட்டு போயிருக்கின்ற இந்த சமூகத்தை எவ்வாறு சீர்திருத்துவது என்று சிந்திக்க போய் இறுதியில் ஹிரா குகையில் போய் உட்கார்ந்து தியானம் செய்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஹிரா குகை என்பது ஓரளவு உயர்ந்த மலை, அதில் இருக்கின்ற ஒரு குகையில் போய் மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்தில் போய் இருந்து மிகவும் அமைதியாக தியானித்து சிந்தித்து வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கமாக 35 வயதின் பிறகு காணப்பட்டது என்று ரசூலுல்லாஹ்வுடைய சீரா சொல்கின்றது. அந்த மலை 632 மீட்டர் உயரமானது. மலையின் மேலேறி கீழ் வருகின்ற ஒரு குகையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானம் இருந்தார்கள் என்று எங்களுக்கு வரலாறு சொல்கின்றது. இப்படியான ஒரு அமைப்பை தான்
அந்த குகை பெற்றிருந்தது. இப்போது நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற போது ஏறி பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த குகை இன்றும் காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து ஹிஜ்ரத், இந்த இஸ்லாமிய தூதை பரப்பி அது ஒரு பெரிய போராட்டமாக மாறியது என்று உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டத்தின் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போராட்டத்தின் போது தங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில், எல்லோருமே இந்த போராட்டத்தில் அழிந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் ஒரு பெரிய தொகையினரை 80 சொச்சம் பேரை மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு அனுப்பினார். மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு செங்கடலை கடந்து கப்பலினூடாக அந்த காபிர்களுக்கு தெரியாமல், அவர்கள் அறிந்து கொள்ள முன்னரே செங்கடலை கடந்து அவர்கள் ஹபஷாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போதிருந்த ஹபஷி மன்னன் நஜ்ஜாஷி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஹபஷாவுக்கு வந்தவர்களை இஸ்லாம் வெற்றி பெற்றதன் பிறகுதான் திருப்பி அழைத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்ததன் பிறகு ஹைபர் யுத்தத்தின் போதுதான் ஹபஷாவிலே தங்க வந்த, பாதுகாப்பு தேடி வந்த இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான், அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்து ஹைபர் யுத்தத்தின் போதுதான் திரும்பி வந்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே பயந்து அல்லது இவர்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சுமக்க மாட்டார்கள் என்று பயந்து இங்கு அனுப்பவில்லை. மாற்றமாக தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய தூதை சுமப்பவர்களுக்கு தனக்கு பின்னால் நான் அழிந்து போனாவிட்டாலும் கூட பின்னால் சுமக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தேவை என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதனை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மக்காவிலே இந்த தூது வெற்றி பெறுவது, மக்காவை தளமாக கொண்டு போராடுவது மிகவும் சிரமமானது என்று கண்டு இன்னும் ஒரு இடத்தை தேடுவதற்கு முயன்றார்கள். தாயிஃபுக்கு போனார்கள். பல்வேறு கோத்திரங்களுக்கு மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள். அந்த பிரச்சாரத்தின் ஒரு கட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தினரை சந்தித்து மதீனாவை தளமாக கொண்டு இந்த தூதை கொண்டு செல்ல முடியும் என்று கண்டார்கள். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அவ்வாறு ஹிஜ்ரத் செல்கின்ற போது மிகவும் இரகசியமாக காபிருடைய கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மதீனாவுக்கு போகின்ற நேர் பாதையில் செல்லாமல் மக்காவிலிருந்து தெற்கே வந்து சௌர் என்ற குகையில் 3 நாட்கள் இருந்து அதன் பிறகு மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். எனவே இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் எவ்வாறு போராடுவானோ அந்த போராட்ட ஒழுங்கை பின்பற்றித்தான் சென்றிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடையாகவும் சில வேளைகளில் ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டும் இவ்வாறு பலவாறு நடந்து நீண்ட நெடுந்தூரத்தை கடந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்தார்கள். சாதாரணமான வழியால் அவர்கள் செல்லவில்லை. வழமையாக எல்லோரும் போக்குவரத்து செய்கின்ற வழியால் செல்லவில்லை. கரடு முரடான பாலைவனத்தின் ஊடாகத்தான் அவர்கள் மதீனாவுக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த கரடு முரடான பாலைவன பகுதி இன்றும் கூட மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு கரடு முரடான பிரதேசமாகத்தான் இன்றும் கூட காணப்படுகின்றது. அப்படியான பிரதேசத்தை தான் நாங்கள் இங்கே காணுகின்றோம். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் பிரயாணம் செய்து மிகவும் கஷ்டப்பட்டு மதீனாவுக்கு போய் ஒரு அரசை உருவாக்கினார்கள் என்று நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே காணும். மதீனாவுக்கு போய் சேர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் 9 மனைவியர்கள் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர்கள் அல்ல, மிகவும் எளிமையாக இப்படி ரூம்களில் தான் வாழ்ந்தார். ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு அறை,
ஒரு வீடு என்று சொல்வதில்லை, ஒவ்வொரு அறையைத்தான் கொடுத்திருந்தார். தொடரான ஒரு அறையாக அது இருக்கவில்லை. மாற்றமாக மதீனா பள்ளியோடு, அந்த காலத்து மதீனா பள்ளியோடு சேர்ந்த சின்ன சின்ன அறைகளாகத்தான் ஒவ்வொரு மனைவியருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார். உதாரணமாக இங்கால் இந்த பக்கத்தால் காணப்படுகின்றது ஹுஜரத்து சௌதா என்று அழைத்தார். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறை என்று அழைக்கப்பட்டது. அதனை அடுத்திருப்பது ஹுஜரத்து ஆயிஷா பின்த் அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷாவுடைய அறை என்று அது அழைக்கப்பட்டது. அதற்கு கீழால் இருப்பது ஹுஜரத்து ஹப்ஸா பின்த் உமர் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸாவுடைய அறை என்று அழைக்கப்பட்டது. இப்படி எல்லாம் அங்கு நாங்கள் காட்டியிருக்கின்ற எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன அறையாகத்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரையில் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு முழு அரபு தீபகற்பமும் பணிந்து நிறைய கனிமத் பொருட்கள் வந்து சேர்ந்து எல்லா அரபிகளுமே பணிந்து மக்காவும் பணிந்து போனதன் பிறகும் இதே அமைப்பில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர ஒரு பெரிய மாளிகை எப்படி போனாலும் ஒரு சாதாரணமான பெரிய வீட்டையாவது அவர்கள் கட்டவில்லை. பள்ளியோடு ஒன்றிய, பள்ளியோடு சேர்ந்த இப்படி சின்ன சின்ன அறைகளில் தான் தங்களுடைய மனைவிமார்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது வரலாறு சொல்கின்ற மிக பெரியோர் உண்மை. எனவேதான் அந்த கருத்தை தான் நாங்கள் சூரத்துல் ஹுஜராத் என்ற ஒரு சூரா இருக்கிறது. ஹுஜராத் என்ற அறைகள் என்று பொருள், அறைகள் என்ற சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வந்த சில நாடோடி அரபிகள் அறைகளுக்கு பின்னால் இருந்து சத்தமிட்டு அழைத்தார்கள் என்று அந்த சூறாவிலே வரும். அந்த கருத்தை தான் அந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹுஜராத், அறைகளின் சூரா என்று அல்லாஹ் தஆலா அந்த சூறாவுக்கு பெயரிட்டிருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தூதை ஆரம்பிக்கின்ற போது மிகவும் எளிமையாக காணப்பட்டார்களோ, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவர்கள் இந்த உலகை விட்டு செல்லும் வரையில் இப்படியான சின்ன சின்ன அறைகளில் தான் தங்களுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு வரலாறு சொல்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க முடியாமல் நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டது. அவர்கள் தங்களுடைய தூதை கொண்டு செல்வதற்காக ஆரம்பத்தில் சாத்வீகமாக மக்காவிலே போராடினார். ஹல்லு பைனி ஒபைனன் நாஸ் என்று அடிக்கடி சொன்னார். குறைஷியின் தலைவர்களே, எனக்கும் மக்களுக்கும் இடையில் நீங்கள் தடையாக நிற்காமல் ஒதுங்கி நில்லுங்கள். நீங்கள் என்னுடைய தூதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள். நான் தூதை சொல்கிறேன், அவர் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள் மக்காவில் வைத்து. அதே போன்றுதான் மதீனாவுக்கு வந்ததன் பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களாக வாளெடுத்து போராட வேண்டும் என்று விரும்பவில்லை. வாளெடுத்து போராடுவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அப்படி நிர்பந்திக்கப்பட்டதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல யுத்தங்களை செய்தார்கள். அந்த யுத்தங்களைத்தான் நாங்கள் இங்கே காட்டியிருக்கோம். ஹிஜ்ரி 2வது வருடத்திலிருந்து அந்த யுத்தங்கள் ஆரம்பித்தன. ஹிஜ்ரி 2 போது அவர்கள் 8 யுத்தங்களை செய்தார்கள். இங்கே நாங்கள் காட்டியிருப்பது போன்று 8 யுத்தங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 3 போது அவர்கள் 4 யுத்தங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 4 போது 2 யுத்தங்களை செய்தார்கள். 5 போது 4 யுத்தங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 6 போது 2 யுத்தங்களை செய்தார்கள். அதில் ஒன்று யுத்தம் அல்ல, ஹுதைபியா உடன்படிக்கை. நாங்கள் அதனை யுத்தம் என்ற பெயர் சொன்னாலும் கூட உண்மையில் அது யுத்தமாக முடியவில்லை, ஆனால் அது ஒரு உடன்படிக்கையாக முடிந்தது. ஹிஜ்ரி 7 இன்னும் 4 யுத்தங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 8 3 யுத்தங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 9 ஒரு யுத்தத்தை மட்டும், தபூக் என்ற ஒரு யுத்தத்தை மட்டும் செய்தார்கள். ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜத்துல் வதா, அது ஒரு யுத்தம் அல்ல, ஹஜ்ஜத்துல் வதா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருந்தொகையான மக்கள், 1,20,000க்கும் அப்பாற்பட்ட மக்கள், அதனை விட கூடுதலான ஒரு தொகையினர் இந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏறத்தாழ 30 யுத்தங்களை நடாத்தினார்கள். தவிர்க்க முடியாது. ஒரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதம் எடுத்து போராட வேண்டும், மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பியவர்கள்.
லா தத்தமன்னௌ லிகாஅல் அது, நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். லா தத்தமன்னௌ லிகாஅல் அது, நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள் என்று சொன்னார். ஒருமுறை ஒரு சஹாபியிடத்திலே பேரை கேட்டார், உங்களுடைய பேர் என்னது? அவர் சொன்னார் ஹர்ப் என்று சொன்னார். ஹர்ப் என்றால் யுத்தம் என்று பொருள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றினார். நீ அப்படி யுத்தம் என்று பேர் வைக்காதே என்று சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தையும் சாத்வீகத்தையும் கருத்து சொல்லியும் மக்களுக்கு தூதை வைக்கத்தான் முனைந்தார்கள், அதற்கத்தான் முயற்சி செய்தார்கள். ஆனால் தவிர்க்க முடியாமல் யுத்தம் அவர்கள் மீது திணிக்கப்படும் போதும் அவர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆயுதம் தூக்குவதை தவிர்த்து கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தால் உடனே அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அந்த உடன்படிக்கையை குழப்புவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தும் கூட ரசூலுல்லாஹ் அதனை குழப்ப முயலவில்லை. பேரெழுதுவதில் பிரச்சனை வந்த போது, ஷரத்துகளில் பிரச்சனை வந்த போது எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விட்டுக் கொடுத்து அந்த உடன்படிக்கையை சமாதானமாக முடிப்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைந்தார்கள் என்பதனை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்றோம். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு தன்னுடைய செய்தியை அனுப்பிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போனார். ரோம சாம்ராஜ்யத்தையும் பாரசீக சாம்ராஜ்யத்தையும் வெற்றி கொண்டு ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றுகின்ற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட அவர்களுடைய காலப்பிரிவில் இருந்த முக்கியமான ஆட்சியாளர்களுக்கு, சாம்ராஜ்யங்களுக்கு கடிதங்கள் அனுப்பிவிட்டுத்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் இங்கு நாங்கள் காட்டியிருப்பது